மாணவி ஜாரா கைரேனா மகாதீரின் உடலில் காணப்பட்ட காயங்கள் அவர் உயரமான இடத்தில் இருந்து விழுந்ததால் ஏற்பட்டவை என்பதை காட்டுகின்றன என்றும், மாறாக மூன்றாவது மாடியில் நின்று கொண்டிருந்த போது யாராவது கீழே தள்ளிவிட்டதாலோ தற்செயலாக கீழே விழுந்ததாலோ அக்காயங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று தடயவியல் நிபுணர் டாக்டர் ஜெஸ்ஸி ஹியூ நேற்று நடைபெற்ற மரண விசாரணையில் தெரிவித்துள்ளார். ஜாரா கைரினாவின் மரண விசாரணையில் முதல் சாட்சியாக டாக்டர் ஜெஸ்ஸி சாட்சியமளித்த போது இதனை தெரிவித்தார். அம்மாணவி தங்கியிருந்த தங்கும் விடுதியின் கான்கிரீட் சுவர் மற்றும் அதன் மீது பொருத்தப்பட்டிருந்த உலோக தடுப்பு கம்பி ஆகியவற்றின் உயரம் ஜாராவின் உயரத்தில் கிட்டத்தட்ட முக்கால் வாசி என்று குறிப்பிட்ட அவர், எனவே ஜாரா நின்ற வாக்கில் அங்கிருந்து கீழே விழ வாய்ப்பில்லை என்று அவர் கூறினார். ஆனால் ஜாராவின் உடல் அமைப்பை பார்க்கும் போது கான்கிரீட் தடுப்பு மீதும் அதன் பிறகு உலோக தடுப்பு கம்பி மீதும் அவர் ஏறி நின்றிருக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி தோண்டி எடுக்கப்பட்ட ஜாராவின் சடலம் மீது உடற்கூறு பரிசோதனை நடத்திய நிபுணர்களில் டாக்டர் ஜெஸ்ஸியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுமியின் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்களை பார்க்கும் போது அவை உயரத்திலிருந்து கீழே விழுந்ததனால் ஏற்பட்டவை என்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்று தமது சாட்சியத்தில் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.